அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 20ஆம் தேதி ஒரு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வானது அதற்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. மே மாதம் 20ஆம் தேதி அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவ் டைப், OMR டைப், டெஸ்கிரிப்டிவ் டைப், இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியான எக்ஸாம்ஸ் இருக்கிற மாதிரி கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அக்ரி, லைப்ரரியன், இது மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான பல் தொழில்நுட்பம் அந்த இதுக்கு எல்லாமே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி குவாலிஃபிகேஷன் இந்த நிறைய போஸ்ட், வேரியஸ் போஸ்ட் இருந்தது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நிறையா இருந்தது. அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 16, அதாவது ஆகஸ்ட் 16லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஃபோன் ஆஃப்டர்நூன் செஷன் நடக்குது. 20 தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 7 ஆரம்பித்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் ஃபோன் ஆஃப்டர்நூன் செஷன் நடக்குது. அதுக்கப்புறம் 19/9, அதாவது 19/9 செப்டம்பர் 19ஆம் தேதி ஃபோன் ஆஃப்டர்நூன், இது மாதிரி இந்த இதில் எக்ஸாம் நடக்குது. இதில் 2 வகையான எக்ஸாம் நடக்குது. ஒன்று அவங்களோட ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் மேஜர் பேப்பர், அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது 2 நடக்குது. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா காமனாக 19ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 19ஆம் தேதி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்குது. மீதி எக்ஸாம்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் என்னென்ன மேஜரோ மேஜருக்கு தகுந்த மாதிரி நிறைய நாட்கள் வந்து அந்த ஷெட்யூல் படி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டை tnbsc.gov.in, tnbscexams.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த OTRல நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதிலே ஹால் டிக்கெட்டுன்னு இருக்கும். அந்த ஹால் டிக்கெட்டில் இந்த 2026க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் 4/2026 இந்த நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு என்ன டேட்டில் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு CTS கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க உங்களோட ஹால் டிக்கெட்டை இன்றைக்கி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.